உங்களுக்கு உங்க தங்கச்சி கல்யாணம் நடந்தாகணும். அதுக்காக முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கூட்டிட்டு வந்து அவனுக்கு ஆசையை காட்டி இப்படி பண்ணிருக்கீங்க. இனிமே யார் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிப்பா? ஒரு என்கேஜ்மெண்ட் நின்னு போனா அது பையனோட தப்புன்னு எவனும் சொல்ல மாட்டான். எல்லா பழியும் பொண்ணுங்க மேலதான் விழும். ஊர்ல 1000 பேர் 1000 கேள்வி கேட்பாங்க. எந்த கேள்விக்காவது உங்களால பதில் சொல்ல முடியுமா? ஜீவா, என்ன நடந்துச்சு? எதுவும் சொல்லாத. அவங்க பேசட்டும். இன்னைக்கு இங்க நடந்ததுக்கு நான் தான் பொறுப்பு. இவங்க எல்லாரோட மனசையும் நான் காயப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒரு விஷயம், இவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிப்பாட்டாம போயிருந்தா மதுமிதாவோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். டேய், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானடா? இவன் பண்ண தப்புக்கு நாங்க தலை குனிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம்யா. மன்னிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. இதுக்கு மேல பேசி இங்க எதுவும் ஆக போறது இல்ல. போங்க போங்க. போடா. மிஸ்டர் கௌதம், இன்னும் எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? ஓ, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க பெரிய மனசு பண்ணி உங்களை மன்னிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க மன்னிக்கிறதுக்கு நீங்க பண்ணது என்ன சின்ன விஷயமா? அந்த பையனை பத்தி விசாரிக்கணும்னு கூடவா உங்களுக்கு தோணல? நாங்க தான் இந்த பையனை ஏற்பாடு பண்ணணும்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க விசாரிச்சிருப்போமே. உங்க மேல நாங்க எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம். இப்படி பண்ணிட்டீங்களே. தயவு செஞ்சு போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. ஒரு நிமிஷம். அவரை யாரும் குறை சொல்லாதீங்க. அவரால தப்பு நடந்திருக்கலாம். ஆனா அவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சதுக்கு காரணம் நாம தான். ஆமாப்பா, இது நாம செஞ்ச தப்பு. ஏதாவது பண்ணி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மதுமிதா கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு அம்மா தானே சொன்னாங்க. சொன்னீங்கல்லம்மா? இப்ப சந்தோஷமாமா? நீங்க பட்ட அவசரத்துக்கு கிடைச்சிருக்கிற பலன் இதுதான். இப்ப உங்களுக்கு திருப்தியா? இப்ப எல்லார்கிட்டயும் நான் பேச்சு வாங்கணும் இல்ல? இல்ல, எனக்கு புரியல. தான் தப்பு இருக்குங்கிற எண்ணத்தை அவங்க கொண்டு வராங்க. ஏமா? இல்லம்மா, பெத்தவங்களே ஏன் எங்களை தப்பா நினைக்கிறீங்க? அதுக்குதான் நினைக்கிறேன். நம்ம பூஜை பண்ற எந்த ஒரு சாமிக்கும் பெண் குழந்தையே பிறக்கல. ஒரு பையன் என்ன பண்ணாலும் அவனை பெத்தவங்களுக்கு அவன் மேல ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு இந்த உலகத்துல என்ன சாதனை பண்ணியிருந்தாலும், குடும்பத்துக்காக தான் வாழ்க்கையே தியாகம் பண்ண தயாரா இருந்தாலும்
பையன்களுக்கு கிடைக்கிற அந்த சப்போர்ட் பொண்ணுங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அவளுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அந்த வீட்டு ஆளுங்களுக்கு அவ ஒரு பாரமாவே இருக்கா. அப்படித்தானேமா? அப்படித்தானே ஜீவா? நான் உனக்கு பாரமா தானே இருக்கேன். ஜீவா, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்றதுக்கு உனக்கு அவமானமா இருக்கா? எங்க அக்கா நீ ஊர்ல எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்றதுக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே தீரணுமா? அப்பா, என் தன்னம்பிக்கை அப்படியே குலைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. இந்த கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா என் தன்னம்பிக்கை அப்படியே இல்லாம போயிடுமா? நான் என்ன அவ்வளவு வீக்காப்பா? இந்த வீட்ல இருக்கிற நீங்க எல்லாரும் பண்ண தப்ப கௌதம் பண்ணல. வந்தவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்ச மறு செகண்ட்லயே நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டாரு. முதல்ல கல்யாணம் நடக்க ஹெல்ப் பண்ணாரு, இப்போ கல்யாணம் நிப்பாட்ட ஹெல்ப் பண்ணியிருக்காரு. போதும், இது வரைக்கும் நீங்க பண்ணது எல்லாமே போதும். இனிமே நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. எனக்கு புரியுது நீங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு. எனக்கு நல்லா புரியுது. என் கல்யாணம் நின்னாலும் உங்க தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நிச்சயமா நடக்கும். இது நான் எடுக்கிற முடிவு. அக்கா, எப்படி நீ எனக்கு முக்கியமோ அதே மாதிரி அவருக்கு அவர் தங்கச்சி ரொம்ப முக்கியம். கௌதம், நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டேட்ல, நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற முகூர்த்தத்துல ஜீவாவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். இதுக்காக நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க குடும்பத்தோட சார்பா இந்த வாக்க நான் உங்களுக்கு தரேன். ஒருவேளை நான் கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியலனா இவன் எனக்கு தம்பியே கிடையாது. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் எத்தனை மன்னிப்பு கேட்டாலும் நீங்க பட்ட அவமானம் தீராதுன்னு எனக்கு தெரியும். பட் ஐ எம் ரியலி சாரி. அதான் உங்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு சாரி சொல்றீங்க? என் கண்ணு முன்னாடி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னால மன்னிப்பு கேட்காம இருக்க முடியல. ஐ ரியலி மீன் இட். தயவு செஞ்சு என் மேல இறக்கப்படாதீங்க. அது எனக்கு பிடிக்காது. நான் ஒன்னும் இறக்கம்லாம் காமிக்கல. உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நிஜமா சொல்றேன், என் வாழ்க்கையில என் தங்கச்சி எவ்வளவு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறேன். யூ நோ வாட் கௌதம், இந்த ஃபீலிங்ஸ், இந்த சென்டிமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகல. ப்ளீஸ் டோன்ட் ட்ரை இட். யூஆர் ரைட். எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. பட் நீங்க என்ன சொன்னாலும் உங்க மேல நான் வச்சிருக்கிற ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகாது. எனக்கும் தான் உங்க மேல நான் வச்சிருக்கிற ஒப்பீனியன் எனக்கும் சேஞ்ச் ஆகாது. இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் கௌதம், இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது.
மதுமிதா, ஹால்ல எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்க போலாம். சக்குமா, ரொம்ப யோசிக்கிறியாட்டிருக்கு. ஜீவாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஜீவா மாயாவை கல்யாணம் பண்ணிக்காம இருக்க ஏதேதோ காரணம் தேடுறானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இருக்கலாம், யார் கண்டா? ஐயோ, என்னென்ன சொல்ற? அப்படி நடக்காம இருக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இவரு வா, உட்காரு, வா. உட்காரு. மதுமிதாவுக்கு நம்மளே ஒரு பையனை பார்ப்போம். அது மட்டும் இல்ல, நாமளே முன்னாடி நின்று அந்த கல்யாணத்தை பண்ணுவோம். அண்ணன், தலை கீழா நின்னும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களாலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல. நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க பார், அவளுக்கு ஏத்த பையன் நம்ம வீட்லயே இருக்கானே. அப்படியா? யாருன்னு? வேற யாரு, நம்ம கௌதம் தான். கௌதமா? என்னென்ன விளையாடுறியா? கௌதம் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணுமா? நோ. நீ மாயாவை மிடில் கிளாஸ் வீட்டுக்கு மருமகளை அனுப்புறியல்ல, அது மட்டும் என்ன, இன்னொரு மிடில் கிளாஸ் வீட்டு பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா வந்தா யோசிச்சு பாரு. நான் சொல்றபடி செஞ்சா அவ உன் கண்ட்ரோல்லயே இருப்பா. அந்த ஜீவா நம்ம மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டான்ல, நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? பொம்மை மாதிரி இதா இப்படிதான் நின்றுட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஜீவா உன் கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி. கௌதம் ஒரு குதிரை மாதிரி, மதுமிதா அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஜாக்கி. நான் சொல்ற மாதிரி ஒரு வேலை அந்த பொண்ணு கௌதம கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா இந்த வீட்டுல அவ நிலைமை என்ன? வேலைக்காரிதான். அண்ணன், உன் ஐடியா அவ்வளவு மோசம் இல்ல. ஆனா இந்த ஐடியா எனக்கு ஏன் தோணல? அதுக்கெல்லாம் மூளை வேணும் சக்கு. சக்கு, வாட் ஆர் யூ டூயிங்? இப்பவே நான் கௌதம் கிட்ட பேசுறேன். அடக்கடவுளே, முதல்ல போனை வெய்யு. ஏன்? இங்க பாரு, முதல்ல போய் மதுமிதா வீட்டுக்காரங்களை ஒத்துக்கு வெய்யு, அப்புறம் கௌதம் கிட்ட பேசு. அவங்க சரின்னு சொல்லி கௌதம் முடியாதுன்னு சொல்லிட்டா? இது வரைக்கும் நீ சொல்லி கௌதம் முடியாதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கானா? ஒருவேளை முடியாதுன்னு சொன்னானா எமோஷனல் பிளாக்மெயில். இங்க பார், நீ கௌதம எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணு, அப்புறம் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும். முதல்ல போய் மதுமிதா வீட்டுக்காரங்களை ஒத்துக்க வையே. ஒரு பொண்ணுக்கு லேட்டா கல்யாணம் ஆகலாம், இல்ல கல்யாணம் ஆகாமலே போலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது அவ்வளவு பெரிய தப்பா? ஹாய் நண்பா. நண்பா, நண்பா, என்ன அப்படி என்ன யோசனை? சந்தோஷ், நீ யாரையாவது ஹர்ட் பண்ணிருக்கியா? அதான் தானே அப்புறம் ஹர்ட் பண்றேனே, அப்புறம் என்ன? நோ, நீங்க என்னதான் மாறி மாறி பேசிக்கிட்டாலும் உங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில ஒரு லவ் இருக்கு. நான் கேட்கறதே வேற. அந்த மதுமிதா நேத்து
அவர் ரொம்ப வருத்தப்பட்டாடா. நீ இவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்லைடா. நீ உண்மையை சொன்னது அவன் நல்லதுக்கு தான். நீ வேணா பாரு, இந்த விஷயத்துக்காக அவ உங்ககிட்ட 1000 தடவை தேங்க்ஸ் சொல்ல போறா. இல்லடா, நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல வாழ்க்கையில முதல் தடவையா தப்பு பண்ணிருக்கேன். சரி நண்பா, அதான் எல்லாருக்கு முன்னாடி சாரி கேட்டியே. அது ஒரு விஷயமே இல்லடா. ஆனா மதுமிதா நிலைமை பாவம்டா. இதெல்லாம் மறந்து அவ பழைய மாதிரி ஆகணும்டா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அக்கா, நேத்து நடந்ததை பத்தி பேசினா உனக்கு பிடிக்காது. ஆனா சில விஷயங்களை சொல்லியே ஆகணும். நேத்து நீ ரொம்ப நல்லா பேசின. நேத்து நீ உன் ஃபீலிங்கை வெளிப்படுத்தின விதம் எக்ஸலண்டா இருந்தது. யூ ஷோர்லி டிசர்வ் பெட்டர். உனக்கு நிஜமாவே நல்ல பையன் கிடைப்பாங்க்கா. ப்ளீஸ்க்கா, நீ வருத்தப்படாத, சரியா? நீ இப்படி இருந்தா எனக்கும் அழுக வரும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் நார்மல் ஆயிடுவேன். கவலைப்படாத. ஏய் மது, காஃபி குடிக்கலையா? வெச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? ஆறிட போகுது. என்னங்கடி வீட்டெல்லாம் இப்படி போட்டு வச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் எடுங்க. இந்தா குடி. இந்த நேரத்துல யாரு? வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. ஏய் எடு எல்லாத்தையும். சாரி, நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டை கொஞ்சம் நீட்டா வச்சிருந்திருப்பேன். அதனால என்ன, நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு? வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. மது, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா. அண்ணன் சொன்ன மாதிரி இவளை கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறது தான் நல்லது. அப்பதான் மாயாவோட வாழ்க்கையும் கௌதமோட வாழ்க்கையும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கும். தேங்க்யூ. குடிங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். அப்படியா? அவர் கூட வீட்ல இல்ல. பரவாயில்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லிடுங்க. நேத்து ஒரே நேரத்துல 2 என்கேஜ்மெண்ட் நடக்க வேண்டியது. ஆனா என்னென்னமோ நடந்து போச்சு. இதையெல்லாம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க வீட்லயும் எல்லாருக்கும் வருத்தம் தான். முக்கியமா கௌதம் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எனக்கு தோணுனத உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். நான் சொல்றதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா இந்த வீட்ல ஒரே நேரத்துல 2 கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப இங்க வந்தது உங்க பொண்ணு கௌதம்க்கு கேக்குறதுக்காக தான். அது இந்த ப்ரொபோசல் உங்களுக்கு ஓகேனா நாம மேற்கொண்டு பேசலாம். உங்க பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல பொண்ணு. கௌதம்க்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா வயசு அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகுமா? அவ எதிர்காலத்தை பத்தி, குறிப்பா அவ ப்ரொஃபஷனை பத்தி நிறைய கனவுகள் வச்சிருக்கா.
அதுல என்ன இருக்கு? இதுல என்னங்க இருக்கு? அவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அதையெல்லாம் கண்டினியூ பண்ணட்டும். அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச வேலையை அவ கண்டினியூ பண்ணலாமா? ம். அதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேத்து அவ நடந்துகிட்ட விதம், பேசின விதம், அதையெல்லாம் பார்த்து கௌதம்க்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க டான்ஸ் ஆடியே ஆகணும். வாங்க. நோ நோ, எனக்கு டான்ஸ் எல்லாம் வராது. யூ கேரி ஆன். அட வாங்க. போய் ஆடு. அதித்திக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? இந்த ப்ரொபோசல் நல்லா தான் இருக்கு. ஆனா கௌதம் வயசுக்கும் அதித்தி வயசுக்கும் கௌதம் இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நேத்து நைட்டு முழுக்க உங்க பொண்ண பத்தியே தான் பேசிட்டு இருந்தான். நிஜமாவா? ஆமா, அதனாலதான் நான் காலையிலேயே இங்க வந்துட்டேன். உங்களுக்கு இதுல மறுப்பு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். நீங்க உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. சரி. ஏன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே மண்டபத்துல ஒரே முகூர்த்தத்துல நடத்தணுங்கிறது என்னோட ஆசை. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஏய், அவங்க கிளம்புறாங்க, வாங்க. நான் கிளம்புறேன். பாய். பாய். வரேங்க. வாங்க.